திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் சிக்கியவர்களில் 6வது நபரின் சடலம் தற்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், விவரங்கள். 3வது நாள் மீட்பு பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையில். இதுவரை நேற்று வரை பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் மீட்கப்பட்டவர்களை மீனா, இனியா, கௌதம், வினோதினி, மகா ஆகிய 5 பேர் மீட்கப்பட்டிருந்த நிலையில் ராஜ்குமார் மற்றும் ரம்யா ஆகியோரது உடல்கள் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் தேடி வந்தார்கள். இந்த 5 பேரினுடைய உடலும் ஒரே வீட்டில் ஒரு பாறையின் இடுக்கில் சிக்கியிருந்த நிலையில் அதை மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் மீட்பு படையினர் மீட்டெடுத்தனர். தற்போது 3வது நாளாக அந்த மீட்பு பணியானது நடைபெற்ற நிலையில் தற்போது ஒரு சடலமானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக வீட்டின் உள்பகுதியில் அந்த பாறையில் உள்ள அந்த சடலங்கள் இல்லை என்று தெரிய வந்ததை அடுத்து அந்த வீட்டை வாசல் படியின் வெளியில் இருக்கக்கூடிய பகுதியில் தோண்ட ஆரம்பித்த போதுதான் தற்போது அந்த சடலமானது கிடைத்திருக்கிறது. சடலத்தை சேதமில்லாமல் எடுப்பதற்கான பணிகளை தற்போது NDRF வீரர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரும் அந்த பகுதியில் இருக்கிறார். தற்போது அந்த சடலத்தை எடுக்கும் பணியானது தற்போது தொடங்கி இருக்கிறது. மேலும் இன்னும் மற்றும் ஒருவரது சடலம் மட்டும் இன்னும் இருக்கிறது. குறிப்பாக மொத்தமாக இந்த சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை 6 பேர் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒருவரது உடல் மட்டும் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. தற்போது கண்டெடுக்கப்பட்ட சடலத்துடன் சேர்த்து 6 பேர் மீட்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரது சடலம் இன்னும் சிறிது நேரத்தில் எடுக்கப்பட்டுவிடும். ஏனென்றால் இதற்கு முன்பாக நேற்று ஒரு சடலம் எடுக்கப்பட்ட போது சரியாக வீட்டு வாசலில் இருந்தே அதை தோண்டும் போது வீட்டு வாசல் பகுதியிலிருந்து ஒரு சடலம் மீட்கப்பட்டது. அப்படி என்றால் அந்த பாறை சரிந்து வரும்போது அவர்கள் தப்பித்து ஓடுவதற்கான முயற்சி செய்திருக்கலாம். அதனால் அவர்கள் வீட்டு வாசலிலிருந்து வெளியே செல்லக்கூடிய பகுதி எது அப்படின்னு லோக்கல்ல இருக்கிறவங்க, அவங்க வீட்டுக்கு அருகே இருக்கிறவங்க அவங்க எல்லாம் சொன்ன அடையாளத்தின் அடிப்படையில் அந்த ராஜ்குமார் அவர்களுடைய வீடு அமைந்திருந்த பகுதி மற்றும் வாசல் அந்த பகுதியில் தேடுதல் வேட்டை நடத்தியதை அடுத்துதான் தற்போது ஒருவரது சடலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சடலம் யாரு, இவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன என்பது தொடர்பான விசாரணையை தற்போது முழுவதாக உடல் எடுத்த பிறகு சொல்லப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று இதுவரை 6 பேர் எடுக்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரது உடலும் இன்று எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.